ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கமா, விஜய் டிவியில் தாய்மாமன் அப்படிங்கிற புதிய தொடர் வரப்போது. எந்த சீரியல் முடிஞ்சு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் முடியும் தருவாயில் இருக்குது. மகாநதி அப்படிங்கிற சீரியல் முடிய இருக்குது. மகாநதியில் காவேரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டான்னா அவ்வளோதான். உடனே விஜய்க்கு அவருக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். அதுதான் முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறேன். எந்த நேரத்தில் போட போகிறாங்க தெரியல. இந்த சீரியலில் யார் நடிக்கிறா அப்படின்னா, ரஞ்சித் நடிக்கிறாரு. இவர் ஏற்கனவே விஜய் டிவி சீரியல் நடிச்சிருக்காரு. பிக் பாஸில் கலந்துக்கிட்டு இருக்காரு. இவர் ஃபேமஸான நடிகர். இதில் பார்த்திங்கன்னா இவரோட தங்கச்சியாக தேவி பிரியா நடிக்கிறாங்க. இவர் பார்த்தோன்னா சீர் எடுத்துகிட்டு வராரு தங்கச்சி வீட்டுக்கு. அப்போ தான் பார்த்தோன்னா தங்கச்சி வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா இங்கே உட்காந்துருக்கும்போது அவர் அடிக்க வர்றாரு. தங்கச்சி அடிக்க வர. இதை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா என் அண்ணனை ஏதாவது சொன்னால் சும்மா விட மாட்டேங்கிறாங்க. கைகளை ஆகி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு இவர் போகிற மாதிரி தான் இருக்குது. என்ன நடந்து என்ன தெரியல. ஆனால் ப்ரொமோ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சீரியல் நல்லபடியாக போகட்டும்னு தெரியுது. கிராமத்து கதை அப்படின்னு தெரியுது. பொதுவாக கிராமத்து கதை அப்படின்னாலும் இப்போ சின்ன மருமகள் அப்படிங்கிற தொடர் நல்லபடியாகவே ஓட்டிகிட்டு டிஆர்பி ரேட்டில் 10ஆம் இடத்துல வந்திருக்கு. அதனால் கிராமத்து கடை ஏற்கனவே பார்த்திங்கன்னா சக்கப்போடு போட்டுட்ருக்கு. இந்த சீரியல் அது போக பாக்கியலட்சுமி சீரியல் பாக்கியாவும் ஒரு சீரியலில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு போட்டிருந்தது. அது போக பாண்டியன் ஸ்டோரில் நடித்த ஸ்டாலின் கோமதி அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு சீரியல் வரப்போகுது. இதெல்லாம் நிறைய சீரியல் முடிய போகுது நமக்கு தெரியுது. மகாநதி, அதுக்கப்புறம் பாண்டியன் ஸ்டோர், இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய சீரியல் முடியும் தருவாயில் இருக்குது சொல்லலாம். மதியம் கூட சில சீரியல் முடிகிற மாதிரி இருக்குது. டிஆர்பி ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் தொடரை இப்போ சமீபத்தில் தான் முடிவு வச்சாங்க. இதே மாதிரி எந்தெந்த தொடர் இப்போ தென்றலே வெளில பேசுவோம் அப்படிங்கிற கதையை பார்த்திங்கன்னா முடிவு தெரிய போகுது. இப்படி இருக்கிற இடத்துல டிஆர்பி ரேட்டு கம்மியாக இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு தான் புதுசாக ஆரம்பிப்பாங்க. அந்த வேலை இந்த சீரியலில் மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ வரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் இந்த சீரியல் எந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சி போயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். அதே மாதிரி ஆடுகளம் அப்படிங்கிற சன் டிவியில் ஒரு தொடர் ஒளிபரப்பாயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா ராத்திரி 9 மணிக்கு ப்ரைம் டைமில் தான் ஒளிபரப்பானாங்க. அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டு 10க்குள்ளே வந்துச்சு. ஆனால் போக போக டிஆர்பி ரேட் ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்னால மதியம் 1:30க்கு போட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மதியம் போட்டதுனால இப்போ ஹீரோயின் அவங்கெல்லாம் சொன்னாங்களாம், இப்போ முதல்ல இதில் மௌனராகம் விஜய் டிவியில் நடித்த சல்மான் தான் ஹீரோவாக நடிக்கிறார். ஆரம்பத்தில் போட்டிங்க, இப்போ இப்படி போட்டிங்களே அப்படின்னு நினச்சேன். அதனால் ஹீரோயின் விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வருது. அவங்க ஏற்கனவே ஜீ தமிழில் டெல்னா நடிச்சிருக்காங்க. நடித்த மூலமாக அவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த தொடர் ஆரம்பத்தில் டிஆர்பி ரேட் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் டிஆர்பி ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் மதிய சீரியல் போட்டாங்க. பொதுவாக மதிய சீரியல் பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டு கம்மியாக இருக்கிறது தான் மதியம் போடுவாங்க. நிறைய டிஆர்பி ரேட் இருந்தால் தான் ப்ரைம் டைமில் ஒளிபரப்பாங்க. இப்போ விஜய் டிவியில் கூட பார்த்திங்கன்னா 10 மணிக்கு கனாக்கண்டே அப்படிங்கிற தொடர் ஒளிபரப்பாது. அது டிஆர்பி ரேட்டு 2 தான் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ரேட் இருக்குது. அதனால் அந்த நேரத்தில் கூட ஏதாவது ஒரு சீரியலை மாற்றலாம் அப்படின்னு பார்த்தாங்க. இப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த சீரியல்லேருந்து அவங்க விளையிருக்கா தகவல் இருந்திருக்கு. ஏன்னா மதியம் பார்த்துட்டாங்க. டிஆர்பி ரேட்டுக்கு இல்லை அப்படின்னால பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சீரியல் நியூஸ்கள் சீரியல் எல்லாத்தையுமே இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதை மாதிரி நிறைய சினிமா செய்திகள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.